அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நியூ சிலபஸ் 2024 வந்து பார்க்க போகிறோம். தமிழில் 100 கேள்விகளில் அழகு 7ல் இருக்கிற இலக்கியம் பற்றிய சிலபஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் படிக்க வேண்டிய டாபிக்ஸ். இதில் வந்து மொத்தம் 15 கேள்விகள் இருக்குது. இப்போது எந்தெந்த டாப்பிக்கில் படிக்கணும்ன்ட்டு பார்ப்போம். தமிழ் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இதில் தான் வந்து 15 கேள்விகள் இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து திருக்குறள் 20 அதிகாரங்கள். என்னென்ன அதிகாரங்கள் வந்து ரீட் பண்ணுறேன். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவை அஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுவு நிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. அடுத்து வந்து மேற்கோள்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மூன்றாவது டாபிக் வந்து அறநூல் தொடர்பான செய்திகள். என்னென்ன நூல்கள்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். இந்த 9 டாபிக்ஸில் மட்டும் படித்தா போதும். அடுத்த டாபிக் வந்து தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இது எல்லாமே வந்து நியூ புக்கில் இருக்கிறது நீங்கள் படித்தா போதும். அதே மாதிரி பழைய புக்கில் இருக்கிற தமிழின் தொன்மையும் வந்து நம்ம படிச்சுக்கிறது நமக்கு நல்லது தான். அடுத்து டாபிக் 5 வந்து தமிழ் பணி தொடர்பான செய்திகள். இதுக்கும் வந்து யார் யாரோட செய்திகள் வந்து வேணும்ன்ட்டு கேட்டிருக்காங்க. ஊவே சாமிநாதர், தேப்பு மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார், இவங்கள பற்றிய செய்திகள் வந்து படிச்சுக்கணும். அடுத்து 6வது டாபிக் வந்து தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். ஒன்று வந்து தேவநேய பாவாணர், அகர முதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவர், இவர்கள் செய்த தமிழ் தொண்டு பற்றிய செய்திகளை வந்து படிக்கணும். அடுத்து டாபிக் 7 வந்து தமிழ் சான்றோர் தொடர்பான செய்திகள். ஒன்று வந்து பாவேந்தர், டி.கே. சிதம்பரநாதர், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திருங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர், இவங்க எல்லாத்தையும் பற்றியும் படிக்கணும். இவங்க எல்லாத்த பற்றியும் ஒவ்வொரு வீடியோவாக வந்து நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம். எல்லாத்த டீட்டெயில்ஸும் வந்து இப்போ வந்து சிலபஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். எல்லா கேள்விகளும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.